இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் ஏன் குறைவாக கிரெடிட் ஆகிறது, இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் ஃபைலிங் செய்த எத்தனை நாட்களில் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும், இன்டிமேஷன் லெட்டர் அண்டர் செக்ஷன் 143(1) என்றால் என்ன, உங்களுக்கு இன்டிமேஷன் லெட்டர் வந்துள்ளதா என எப்படி பார்ப்பது, இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நீங்கள் செலுத்த வேண்டிய தொகையை விட அதிக தொகையை ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு செலுத்தியிருந்தால் அந்த அதிகப்படியான தொகையினை திரும்ப பெறுவதுதான் ரீஃபண்டு. எனக்கு இன்கம் டேக்ஸ் இன்டிமேஷன் லெட்டர் அண்டர் செக்ஷன் 143(1) மெயில் வந்திருந்தது. அதில் ரீஃபண்ட் தொகை குறைவாக காண்பிக்கப்பட்டிருந்தது. இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸில் செலான் வருடம் 2023க்கு பதில் 2024 என தவறாக கொடுத்து விட்டேன். இந்த விவரங்களை இன்டிமேஷன் லெட்டர் அண்டர் செக்ஷன் 143(1) காணலாம். ஆக நீங்கள் ஃபைல் செய்யும் பொழுது சரியான முறையில் ஃபைல் செய்திருந்தால் ஃபைலிங் செய்யும் பொழுது காட்டப்பட்ட ரீஃபண்ட் தொகையினையே பெற முடியும். மிஸ்மேட்ச் இன் டேக்ஸ் கிரெடிட்டில் இருந்தால் உங்களது எம்ப்ளாயர் மூலமாக ரிவைஸ்டு டிடிஎஸ் ரிட்டர்ன் எம்ப்ளாயர் அல்லது டிடக்டர் ஃபைல் செய்ய வேண்டும். மிஸ்மேட்ச் இன் டேக்ஸ் கிரெடிட் வந்தால் இன்டிமேஷன் அண்டர் செக்ஷன் 143(1) பெறாத இண்டிவிஜுவல் ரிவைஸ்ட் ஃபைல் செய்ய வேண்டும். இன்டிமேஷன் அண்டர் செக்ஷன் 143(1) பெற்ற இண்டிவிஜுவல் ரெக்டிஃபிகேஷன் ரெக்வஸ்ட் சர்வீஸ் மூலம் ரெக்டிஃபிகேஷன் ரெக்வஸ்ட் கொடுத்து ஃபைல் செய்ய வேண்டும். பொதுவாக 4 முதல் 5 வாரங்களில் ரீஃபண்ட் தொகை வரவு வைக்கப்படும். ஒருவேளை இந்த காலகட்டத்தில் வரவில்லை என்றால் இமெயிலில் இன்டிமேஷன் கடிதம் வந்துள்ளதா என பார்க்கவும். அதில் நீங்கள் கொடுத்த விவரங்கள் மற்றும் கம்ப்யூட்டர் கால்குலேஷன் விவரங்கள் தனித்தனியாக காட்டப்பட்டிருக்கும். அதில் டிஸ்கிரிபன்சிஸ் இருக்கும் பட்சத்தில் அதை இன்டிமேஷன் அண்டர் செக்ஷன் 143 மூலம் அறிந்து கொள்ளலாம். நான் ஜூலை 13 அன்று ஃபைலிங் செய்தேன். அதே நாள் ரிட்டர்ன் வெரிஃபைட் செய்யப்பட்டு விட்டது. பின் 9/9/2024 அதாவது 58 நாட்கள், ஒரு மாதம் 24 நாட்கள் கழித்து ப்ராசஸிங் மெசேஜ் வந்தது. 58 நாட்களுக்கு பிறகுதான் ப்ராசஸிங் மெசேஜ் வந்தது. 13/9/2024 அன்று வங்கி கணக்கில் ரீஃபண்ட் வரவு வைக்கப்பட்டது. எனக்கு ஃபைல் செய்ததிலிருந்து ஆக மொத்தத்தில் 62 நாட்களுக்கு பிறகு ரீஃபண்ட் வந்துள்ளது. அதாவது நான் 13/7/2024 அன்று ஃபைலிங் செய்து விட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ரீஃபண்ட் வந்தது பார்த்தீங்கன்னா 13/9/2024. ஆக மொத்தம் 62 நாட்கள் ஆகியிருக்குது ரீஃபண்ட் வர்றதுக்கு. ஒருவேளை எனக்கு இந்த டேக்ஸ் கிரெடிட் மிஸ்மேட்ச் இருந்ததால் இந்த தாமதம் ஏற்பட்டிருக்கலாம். ஃபைல் செய்த பிறகு ஐடி டிபார்ட்மெண்ட் மூலம் அனுப்பி வைக்கப்படும் அறிவிப்பு கடிதம் தான் இந்த இன்டிமேஷன் லெட்டர். சுருக்கமாக சொல்ல போனால் இன்டிமேஷன் லெட்டர் என்ற செக்ஷன் 143(1) என்பது ஐடி டிபார்ட்மெண்ட் கணக்கும் நீங்கள் ஃபைல் செய்த கணக்கும் எவ்வாறு உள்ளது என்பதை காட்டும் ஒரு கடிதம். இது ஒரு பிரிலிமினரி அசஸ்மெண்ட், அதாவது ஏதேனும் கரெக்ஷன் செய்ய வேண்டிய பட்சத்தில் செய்து கொள்ளலாம். இமெயில் மூலமாக உங்களுக்கு இன்டிமேஷன் லெட்டர் வந்துள்ளதா என நீங்கள் பார்க்க முடியும். ஒருவேளை அதில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபைலிங் போர்ட்டல் மூலியமாக, அதாவது இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் போர்ட்டல் மூலியமாக பார்த்து கொள்ள முடியும். அது எப்படி பார்க்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபைலிங் போர்ட்டல் போயிட்டு உங்களுடைய லாகின், யூசர் ஐடி, பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபைல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அதில் செலக்ட் பண்ணிட்டு வியூ ஃபீல்டு இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நியூ பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இன்டிமேஷன் ஆர்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சிஸ்டத்தில் டவுன்லோட் ஆகிடும். இந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பேன் நம்பர் ஸ்மால் லெட்டர்லையும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் DDMMYYYY, அதாவது உங்களுடைய பேன் நம்பர் ஒருவேளை ABCDE 1234A, பிறந்த தேதி 01/01/1975 அப்படின்னா ஸ்மால் லெட்டர்ல ABCDE 1234A 01/01/1975 அப்படின்னு கொடுங்க. ஓப்பன் ஆயிடும்.